எனதருமை மேஷராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வது? நம்முடைய டிவியில உங்களுக்கு இந்த சேனல்ல உங்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கேன். வார பலன்களை வாரந்தோறும் தவறாமல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பயிற்சியும் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அச்சம் தவிர்த்து வாழணும் சனி பயிற்சியிலே. ஆகவே அன்பர்களுக்காக அச்சம் நீங்கள் வாழும் வழிமுறைகள் இந்த சனி பயிற்சியில எப்படி இருக்க போதுன்னு நம்ம பேச போறோம். அச்சமின்றி நீங்கள் வாழணும் என்பதற்காக இந்த சனி பயிற்சி பலன்களே எனதருமை கணபதி டிவி அன்பர்களுக்கு இப்போது வழங்கி கொண்டிருக்கிறேன். வருகிற 29ஆம் தேதி, அதாவது மார்ச் மாசம் 29ஆம் தேதி 2025ஆம் வருஷத்துல ராத்திரி 11:01 சனி பகவான் பயிற்சி அடைய போறார். அன்னைக்கு காலையில அமாவாசை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிழமை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. யோகம் மரண யோகம். அதாவது குரோதி வருடம், தமிழ் வருடத்துல எப்பங்க பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் 15ஆம் நாள் பயிற்சி அடைகிறது. அப்படி பயிற்சி அடைகிற போது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். இந்த ஆகக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு என்ன பலன்கள் தரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். சனி பகவானுக்கு தன்னுடைய வீட்டை விட்டுட்டு மீனராசிக்குள்ள நுழைகிறாது. இது கால புருஷனுடைய நிறைவு ஸ்தானம். மீனராசிக்குள்ள சனி பகவான் நுழைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்த 2.5 ஆண்டுகள் இருக்கு பாத்தீங்களா, உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். எப்பெல்லாம் மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கி மீனராசியில் அவர் நிறைவு செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உலக அளவிலே பெரிய பெரிய மாற்றங்கள், தாக்கங்கள் அதை கொண்டு வந்து விட்டுருவார் சனி பகவான். ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பே இப்போது மாறும். ஒரு அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறது, இப்படித்தான் என்னுடைய பிரஜைகளை நான் நடத்துவேன் என்ற ஒரு அரசாங்கம் சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தால் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறும், கட்டமைப்பே மாறும். ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய நிர்வாகி தன்னுடைய கம்பெனிக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பார். இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் ஒர்க்கிங் நேரம் அப்படின்னு இருக்கும். எல்லாமே மாற்றி விட்டுருவாரு சனி பகவான். அப்படி ஏடா கூடமா நடக்குதுங்க பாருங்க. அப்படி கூட பல மாற்றங்கள் இருக்கும். அதுலயும் இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது பாருங்க. அந்த சனி பகவான் பயிற்சி அடையும் போது சனியோடு சுக்கிரன் சஞ்சரிக்கிறார், சூரியன் சஞ்சரிக்கிறார், ராகு சஞ்சரிக்கிறார். இப்படி இந்த கிரகங்கள் உட்கார்ந்து சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு சந்திரனும் அங்கதான் இருக்கார். சனியோடு இன்னும் 4 கிரகங்கள் சேர்ந்து அங்க அமர்ந்திருக்கிறார்கள் மீனராசியில. 5 கிரகங்களுடைய கூட்டாக இந்த சனி பயிற்சி அமையிறது. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சாகா வரம் தான் கேட்கிறோம், சச்சரவின்றி வாழ வரம் தான் கேட்கிறோம் அந்த சனி பகவான். அந்த சனி பகவான் இப்ப மீனராசியில சஞ்சரிக்கிற போது உலக அளவிலே பெரிய அதிர்ச்சிகள், மாற்றங்கள், பூகம்பங்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு. நான் ஏற்கனவே இந்த ஆண்டுல வருட பலன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், உலக அளவுல பல பாதிப்பு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக தென்னாடு, தமிழகத்துடைய தென்பகுதி இருக்கு பாருங்க, பாண்டி நாடுன்னு சொல்லுவோம். அந்த தென்பகுதியினுடைய பாதிப்புகள் இருக்கும். இயற்கை சீற்றங்களோ, வறட்சியோ, இல்லை வேறு வகையான பாதிப்புகளோ, பொதுமக்களுக்கு பாதிப்போ, கடுமையான பாதிப்புகள் இருக்கும். அதுவும் சனி சூரியன் சேர்க்கிறது என்றால் ஆழ்வோருக்கு பிரச்சனை. உலக அளவிலே அரசியலிலே பல குழப்பங்கள் அதெல்லாம் ஏற்படும். எப்படி இது ஏற்படுகிறதுங்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த சனி பயிற்சியில பாருங்க, சனி பகவான் இதுவரை உங்களுக்கு 11வது ஸ்தானத்துல இருந்தார். இப்ப என்ன பண்றார், உங்களுக்கு 12வது ஸ்தானத்துல உட்கார்றார். இதுக்கு பேரு 7.5 சனி பிடிக்கிறதுன்னு அர்த்தம். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 12வது ஸ்தானத்திலேயோ, நம்ம ராசியிலேயோ, நம்ம ராசிக்கு 2வது ஸ்தானத்திலேயோ இருந்தா அந்த காலகட்டத்துக்கு பேரு 7.5 சனின்னு பேரு. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இப்ப 7.5 சனி பிடிக்கிறது. சார் 7.5 சனி பிடிச்சிட்டா எங்க வாழ்க்கையில பெரிய துன்பங்கள் வந்துருமா அப்படின்னா உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய கிரக நிலையை நீங்க தெரிஞ்சுக்கணும்.
சனி பகவான் பயிற்சி அடையும் போது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். உங்களுடைய தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது மேஷராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண். மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே வேலை மாற போறது சார். இப்போ நிறைய பேருக்கு வேலை மாறும். புதுசா வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை மாற்றம் உண்டு. ஆனா பினான்சியல் டிஃபிகல்ட்டி பெரிய அளவுக்கு வராது. பினான்சியல் டிஃபிகல்ட்டி இல்லாம நீங்க தப்பிச்சுக்கிடுவீங்க. என்ன காரணம்? தனஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்ந்து அனுக்கிரகம் பண்றார். அவர் உங்களை காப்பாற்றி விட்டுருவார். இந்த முறை நிறைய பயணங்கள் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கு பாருங்க. இப்ப சமூக வலைத்தளத்துல ஒரு செய்தியை நீங்க பதிவிடுறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையா பதிவிடணும். மேஷராசிக்காரங்க, நீங்கள் பதிவிடக்கூடிய செய்திகளால் சில பிரச்சனைகள் வரும். ஒரு 5 விஷயங்களை மிக முக்கியமாக நான் மேஷராசிக்காரர்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஒண்ணு, நல்ல தன வருமானம் இருக்கும். இந்த சனி பயிற்சினால எனக்கு பணத்தட்டுப்பாடு வருமா, வியாபாரத்தில் பிரச்சனை வருமா, என் குடும்பத்தை நடத்த முடியாம போயிருமா அப்படிங்கிற கவலை பலருக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த கவலை தேவையில்லை. சனி பகவானுடைய போர்ட்போலியோ அது இல்லை. அவருக்கு தேவை என்பது உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களைத்தான் பெரும்பாலும் அவர் உங்களுக்கு செய்ய போகிறார். அவர் 7.5 சனியாக இருப்பதனால என்ன பண்றோம்? எல்லா படியும் அவர் மேல தூக்கி போடுறோம். இவர் ஒரு வாழ்க்கையில் கெடுதல் வந்தாலும் இவர் தாங்க காரணம் அப்படின்னு சனி பகவான் மேல பழிய போட்டுறோம். எல்லா பழிகளுக்கும் ஒரு காரணம் இல்லை. அவர் காரகத்துவம் என்னவோ அது வரைக்கும் தான் அவருக்கு வேலை. அப்ப எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. சனி பகவான் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு பொருளாதார பிரச்சனை வருமானா? மேஷராசிக்காரர்களுக்கு பொருளாதார பிரச்சனை வராது. நல்ல வருமானம் வரும், அதுல சந்தேகம் இல்லை. ஸோ முதல் விஷயம் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். பட் நிறைய செலவுகள் இருக்கும். விரயத்தில் சனி இருப்பதனால இந்த 2.5 ஆண்டுகள் நிறைய செலவுகள் இருக்கும். இரண்டாவது விஷயம், உடல் ஆரோக்கியம். என்னுடைய ஹெல்த் எப்படி சார் இருக்கும் அப்படி மேஷராசிக்காரங்க கேட்குறீங்க. ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சனி பகவான் 12வது ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு நேரம் உங்களுடைய ரோகஸ்தானத்தை பார்க்கிறார். இது வரைக்கும் உண்டு உறங்கி நிம்மதியா இருக்கேன் சார் அப்படின்னா இனி ஓடிக்கிட்டே இருக்கணும். சும்மா இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய காலகட்டம். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க டாக்டரை பார்த்துக்கிடணும். சுகர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், பிபி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதே மாதிரி கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் பலருக்கு சில ப்ராப்ளம் வரும். பிறப்பு உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள், கழிவு உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள், ஹெல்த் விஷயத்துல நீங்க அதிக கான்சென்ட்ரேட் பண்ணித்தான் தீரணும் மேஷராசி அன்பர்கள். அப்படி செய்யறதுனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த 2.5 ஆண்டுகள் ஹெல்த்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். சிலருக்கு உடல் வலி, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு அசதி, பெண்களுக்கு ஹார்மோன் கோளாறுகள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். ஸோ ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. வேலை விஷயம் மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதிர்பார்க்கிறாப்புல மாற்றம், நீங்கள் எதிர்பாராத மாற்றம் எல்லாமே நடக்கும். ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்கிறவங்களுக்கு ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகமான சனி பயிற்சியாகத்தான் இருக்கும். விரயத்துக்கு சனி பகவான் வருகிற போது உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுடுவார். வெளிநாடு, வெளி மாநிலங்களில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இப்பொழுது இருக்க போகிறது. சார், நான் புதுசா வீடு மனை வாங்க வேணான்னு கேட்குறீங்க மேஷராசிக்காரர்களுடைய அடுத்த கேள்வி, நான் வீடு மனை சொந்த வீடு வாங்க முடியுமா? இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 3வது பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறதுனாலே நல்ல தன வருமானம் வரும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் நல்ல கடன் உதவியை ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய கடன் அதிகப்படுத்துற நேரம். நீங்க நல்ல ஹவுசிங் லோன் போடலாம். தேவையான கடன் கிடைக்கும். கடன் கிடைச்சி வீடை கட்ட முடியும். புதிய சொத்து வாங்க முடியும். அதுக்கு யோகம் இருக்கு உங்களுக்கு. இப்ப புதிய சொத்து வாங்குற யோகம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு. இப்ப நீங்களே சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, உங்க பிள்ளைங்க சொத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் இப்ப வாங்க முடியும். அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் சொத்து வாங்குறதுல இப்ப அமைய போகுது. அது சூப்பரா இருக்கு. ஸோ தைரியமா நீங்க சொத்து வாங்குற முயற்சியில இறங்கலாம். அதுல பிரச்சனை இல்லை.
அடுத்து மிக முக்கியமான விஷயம், என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? மேஷ ராசிக்காரங்க கேட்குறீங்க. குடும்ப வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னா, அங்க குரு பகவான் 2வது ஸ்தானத்தில் இருக்கார். இப்ப சனி பகவானுடைய பார்வையும் விழுகிறதுக்கும் போது, சார் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ண முடியும். எதை பேசுறீங்களோ அதுதான் திரும்ப வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பாசிட்டிவா நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவா வரும். நீங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் அன்பா பழகுங்க, எல்லாருமே உங்கள்ட்ட அன்பா பழகுவாங்க. நீங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் வந்து எப்பவுமே குதர்க்கமா பேசுங்க, அந்த குதர்க்கமாவே உங்கள்ட்ட எல்லாரும் விலகி போக ஆரம்பிப்பாங்க. இவர் குதர்க்கவாதி அப்படின்னு பெத்த பிள்ளைய கூட விலகி போக ஆரம்பிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையுடைய அனுபவம் அதிகம் கிடைக்கும் சார். இந்த அனுபவத்தில் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களை நீங்கள் நல்ல பாசிட்டிவ் வழியில பேச்சுக்கள் பேசுகிற போது குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சூப்பர்பா இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ குடும்ப வாழ்க்கையில் நீங்க பாசிட்டிவா நடந்துக்க வேண்டியது அவசியம். சார் இந்த சனி பெயர்ச்சியில நாங்க என்ன பரிகாரம் பண்ணினா எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்? 7.5 சனி ஆரம்பிக்குது சார் கேட்குறீங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோயிலுக்கு முடிந்தால் உங்கள் வீட்டிலிருந்தே நடந்து போகணும். இதுதான் முக்கியம். வீட்டிலிருந்தே நடந்து போகணும். இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் கால்களில் பிரச்சனை கொடுக்கும். முதல்ல காலில் ஒரு பிரச்சனை வந்துட்டாலே உடனே சனி பகவான் உள்ள பூந்துக்கிட்டுறாருன்னு அர்த்தம். வெளியில் செல்லும் போது பாதுகைகள் அணியாமல் செருப்பு அணியாமல் வெளியே போறதெல்லாம் இப்ப உகந்தது அல்ல. வீட்டிலிருந்து நேர நடந்து கோயிலுக்கு செல்லுங்கள். ஒரு கிலோமீட்டர்னாலும் நடக்கிறதுக்கு யோசிக்காதீங்க, நடந்து போங்க. போய் அருகில் உள்ள திருக்கோயிலுக்கு சனிக்கிழமை போய் அந்த சனி கோயிலில் அந்த கோயிலில் எந்த மெயின் டெய்டி இருக்கோ அந்த கடவுளுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து விட்டு, பிறகு நவக்கிரகத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவரை 9 முறை வலம் வந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்கும்.